ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செடிங்களுக்கு நம்ம ஆட்டெரு கொடுக்கலாம். இந்த பீக்கங்காய் செடிக்கு பாருங்கள், ஆட்டெரு ஒவ்வொரு பேக்குமே 3 கைக்கு மேலே கொடுக்குறோம் பாருங்கள். நிறைய சில பேர் கேட்டீங்க, என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவை நான் போடுறேங்க. நான் ஆட்டெரு தாங்க செடிங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம போட்டு விட்டு இந்த மாதிரி கிளறி விடணுங்க. போட்டு அப்படியே நம்ம தண்ணி விடக்கூடாதுங்க. நல்லா செடிக்கு நல்லா நாலா பக்கமும் தூவி விட்டு நல்லா நாலா பக்கமும் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கணுங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணோட மண் அது மக்கிடுங்க. அப்படி மக்கும் போது தான் நம்மளுக்கு செடி ஹெல்த்தாக நல்ல காயாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கும். நம்ம அப்படியே மேலாக்க போட்டு மேலாக்க தண்ணி விட்டோம்னா அது சீக்கிரம் மக்காதுங்க. அது என்ன பண்ண ஸ்லோவாக அதுக்கு வேருக்கு போய் சேர்ந்து அது நம்மளுக்கு அது வளர்கிறதுக்கு நாளாகுங்க. ஆனால் இப்படி பண்ணோம்னா உடனடியாக நம்மளுக்கு செடியினுடைய வளர்ச்சி நம்ம பார்க்க முடியுங்க. காய் பெருசாக வைக்கிறதா இருக்கட்டும், செடி நல்லா ஹெல்த்தாக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு நம்ம உடனுக்குடனே பார்க்கலாங்க இப்படி பண்ணிங்கன்னா. அப்படியும் செய்யலாங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு செடியை உடனுக்குடனே நம்ம காயோ இல்லை பூ எடுக்கிறதோ நம்ம உடனே பார்க்க முடியுங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆகுங்க. ஸ்லோவாக உங்களுக்கு செடியினுடைய வளர்ச்சி வர்றதுக்குள்ளே அந்த எரு சரியாக பேக்கில் மக்கவே மக்காதுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உடனடியாக மக்கிடுங்க. நம்மளுக்கு தேவை பேக்கில் இருக்கிற செடி நம்ம நடுறோம்னா அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் காய் நல்லா வைக்குங்க. அதனால் நம்மளுக்கு நம்ம செய்கிற வேலையும் நம்மளுக்கு பரவாயில்ல, இந்த வேலை செஞ்சால் இப்படி காய் வருதுன்றது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். இல்லைன்னா என்ன உரம் கொடுத்தாலும் காயே வைக்க மாட்டேந்தப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சலுப்பு வந்துடுங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே காய் கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த சலுப்பும் வராதுங்க. இது பொடலங்காய் கொடிங்க, பீக்கங்காய் கொடி, எல்லா காய்கறி செடிங்களுக்குமே இன்றைக்கி நான் உரம் கொடுக்குறேங்க. கொஞ்சம் லென்த்தாக வீடியோ போயிடுன்றதுனால நான் கம்மி செடிக்கு தாங்க நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லா செடிக்கும் நான் கொடுக்குறத காமிக்கும் போது உங்களுக்கு டைம் அதிகமாக உங்களுக்கு எடுத்துக்குங்க. பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோவை கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. செடிங்களுக்கு ஆட்டெருவுன்றது குழந்தைக்கு தாய்ப்பால் மாதிரிங்க. உதாரணம் இதை விட சிறந்த உதாரணம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு எப்படி தாய்ப்பால் முக்கியமோ அது மாதிரி ஒரு செடி வளர்கிறதுக்கு கண்டிப்பாக எருவு ரொம்ப முக்கியங்க. ஆட்டெருவாக இருந்தாலும் சரி, மாட்டெருவாக இருந்தாலும் சரிங்க. ஆனால் மாட்டெருவோட உங்களுக்கு ஆட்டெருவு நல்லா எஃபெக்டாக இருக்குதுங்க. அதனால தான் நான் ஆட்டெருவு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மாட்டெருவு போடும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெரிய பெரிய வண்டு ஒன்று உற்பத்தி ஆகிடுதுங்க. அது வேர் தாக்கி செடியவே க்ளோஸ் பண்ணிடுதுங்க. ஆனால் இது ஆட்டெருவு போடும்போது உங்களுக்கு அந்த புழுகெல்லாம் வர்றதில்லைங்க. ஆட்டெருவுக்கும் மாட்டெருவுக்கும் உள்ள வித்தியாசம் இது தாங்க. அதனால தான் நான் மாட்டெருவு யூஸ் பண்ணுறதில்லைங்க. நான் ஆட்டெருவு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய புழுங்க அந்த வண்டுங்க மாதிரியே இருக்குதுங்க அந்த புழுகு. அது பார்த்தா இந்த ஆப்பிள் செடி பெரிய செடியாக இருந்ததுங்க. அது அந்த வண்டுங்களே முடிச்சு கட்டிடுச்சிங்க. அதனால தான் நான் மாட்டெருவு அதிலேருந்தே நான் பயன்படுத்துறதில்லைங்க. நீங்களும் இதே மாதிரி செடிங்களுக்கு கொடுத்து செடியை நல்லா பராமரித்து உங்கள் செடிங்களும் நல்லா ஹெல்த்தாக இருக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேங்க. அப்புறம் 5வது அறுவடைக்கும் நல்ல கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மறுபடியும் நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேங்க. என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்கிறேங்க. அப்புறம் இந்த எருவு போடும்போதுங்க பேக்கில் எந்த களைச்செடி இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் தொலைவாலாம் போட்டுற வேண்டாங்க. அது மேலே நீங்கள் வச்சுருங்க. அது ஒரு 2-3 நாளில் காஞ்சிருங்க. அது அப்படியே மறுபடியும் மண்ணுக்குள்ளே நம்ம பிரட்டி ரொட்டேஷன் பண்ணி விட்ருங்க. அப்படி பண்ணும்போது அந்த செடி நல்லா சத்தாக வளருங்க. அப்புறம் நம்ம தண்ணி கொடுக்கும்போதும் அப்படி தாங்க. அந்த எருவினுடைய சத்துங்களாம் கீழே இறங்குற அளவுக்குலாம் தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் தாங்க கொடுக்கணும்.
கீழே இறங்குற அளவுக்கு நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அந்த சத்தெல்லாம் அந்த ஓட்டை வழியாக வெளியே போயிடுங்க. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஆட்டு எரு போட்ட ஒரு வாரத்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. 2 நேரம் விட்டாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அப்புறம் மக்கிடுச்சுன்னா நம்ம அப்புறம் மழை வந்தாலும் செஞ்சாலும் நம்மளுக்கு கவலை இல்லைங்க. ஆனால் போட்ட புதுசில் மட்டும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் 2 வேளையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த எருவு அந்த செடிக்கு மட்டுமே போய் சேருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு, ஆனால் வெண்டைக்காய் செடி சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா வெண்டைக்காய் கொடுக்குதுங்க எங்களுக்கு. டெய்லியும் ஒரு நாளைக்கு 3 வெண்டைக்காவாவது நாங்கள் சாப்பிட்றோம். அதனால் பரவாயில்லைங்க. இந்த முறை வெண்டைக்காய் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க. கள்ளிப்பூச்சி 1, 2 உலக ஆரம்பிக்குதுங்க. அதை நான் தண்ணி விடும்போதே கொஞ்சம் வந்து கழுவிட்டு தண்ணி விட்டுட்டு வர்றோங்க. அந்த மாதிரி நம்ம செடிக்கு தண்ணி விடும்போதும் நம்ம பார்த்து கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறேன்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க உங்களுக்கு வந்து புதினா நடவு நான் காட்டுறேங்க. பாருங்கள் மண் எவ்வளோ லூஸாக வச்சுருக்கேன் பாருங்கள். எதுக்குடா இவ்வளோ சின்ன தொட்டின்னு நினைக்க வேண்டாங்க. சின்ன தொட்டியில் நம்ம புதினா நட்டோம்னா கொஞ்சம் நல்லா அழகாக வளருங்க. அது பார்க்கவும் சரி பந்தாட்டம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதனால் பெரிய தொட்டியாக கொடுக்குறத விட சின்ன தொட்டியில் வளர்த்தோம்னா புதினா சூப்பராக வளருங்க. இது என்னுடைய சின்ன டிப்ஸுங்க. ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா புதினாவை கொஞ்சம் பெரிய பேக்கில் தாங்க போட்டு விட்டுருந்தேன். ஆனால் வந்து அது எனக்கு அவ்வளோவா சரியாக அறுவடைக்கு வரலைங்க. அது 2 தடவை அறுவடை பண்ணேங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே செடி நோய் தாக்கி இறந்துருச்சுங்க. அதனால தான் சரி இந்த முறை வந்து சின்ன பாட்டில் ட்ரை பண்ணலாம். கொத்தவரங்காய் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா என்னன்னாங்க, சின்ன பாட்டில் எதாக இருந்தாலும் வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. அதனால தான் இந்த முறை வந்து 4 குழி போட்டு நல்லா ஒரு 5, 6 கொத்தமல்லி தண்டை வந்து நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்குதுங்க. வேர் வந்துருச்சுங்க இப்பயே. அதனால சரி நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேங்க. ஏன்னா எப்படி நம்ம நடுறோம், எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேங்க. நான் இந்த மாதிரி தான் நடுறேன், இந்த மாதிரி தான் மண் கழுவி போடுறேன், இந்த மாதிரி தான் நான் வந்து எருவு கொடுக்குறேன், இந்த மாதிரி தண்ணி விடுறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் கொடுத்துட்றேங்க. இந்த புதினாவுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா எப்படி வளர்ந்துருக்குதுன்றதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணி கொடுக்குறேங்க. ஏன்னா நான் இப்போ மறந்துட்டேங்க, கவர் பண்ண மறந்துட்டேன். இருக்குது செடி நல்லா தழைஞ்சி வந்திருக்குதுங்க. ஆனால் நம்ம எடுக்க மறந்துட்டேங்க. இந்த மண்கலவை பார்த்திங்கன்னா எருவும் செம்மண் நம்ம கருப்பு மண் மாதிரிங்க, களிமண்ணுக்கும் சேராத செம்மண்ணுக்கும் சேராத ஒரு மிதமாக இருக்குதுங்க மண். அந்த மாதிரி மண்ணுங்க இது. மிக்சடு மண் தாங்க இது. ஆனால் இந்த முறை புதினா நட்டு இப்போ வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா சிலு சிலுன்னு நல்லா இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போ வந்து உங்கள் கேள்விங்களுக்கு அத்தனைக்குமே நான் வந்து இந்த வீடியோவில் பதில் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் வீடியோ வந்து தயவுசெய்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வாங்கிட்டு வந்த பாட்டுங்க. அந்த பாட்டை எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணுன்றதுனால நான் அந்த புதினாவையாவது நம்ம வளர்க்கலான்னு சொல்லி அந்த பாட்டில் மண்ணை கலந்து புதினா இப்போ வளர்த்து உங்களுக்கு காட்ட போகிறோங்க. நம்ம எந்த பாட்டுமே நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க. எந்த பாட்டாக இருந்தாலும் மண் போட்டோம்னாவே செடி வளருங்க. அதனால நீங்கள் வந்து நம்ம இதை வச்சா தான் வரும், அதை வச்சா தான் வருன்றதுலாம் இல்லைங்க. எது கிடைச்சாலுமே அதில் மண் போட்டு நம்ம செடி வச்சோம்னா கண்டிப்பாக வளருங்க. அதனால் பாட்டு வந்து முக்கியம் கிடையாதுங்க. மண்கலவைன்றதையும் முக்கியங்க. அந்த எருவு ஒன்று தான் கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்குது. மற்றபடிக்கு நம்ம மண்புழுவோ கொக்கோப்பீட்டோ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த புதினா கடைசி வரைக்குமே இப்படியே வளர்ந்துச்சுங்க. இது நல்லா இந்த முறை எனக்கு கை கொடுத்ததுனால தான் இது உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கணுன்னே தோணுச்சுங்க. அதனால தான் சரி நான் இந்த வீடியோவை கவர் பண்ணுங்க. பாருங்கள் நல்லா தளன்னு எப்படி இருக்குது பாருங்கள். 2 பாட்டுனாலும் சூப்பராக இருக்குதுங்க புதினா. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து புதினாவும் அறுவடைக்கு வருங்க. இது ஒரு கத்தை புதினா தாங்க. இது மிச்சம் நான் வாங்கிட்டு வந்து இது நட்டலைங்க. ஒரு கத்தை புதினாவே போதுங்க நம்மளுக்கு. 2 பாட்டுக்கு நட்டோம்னாவே
வாரம் ஒரு டைம் நம்ம அறுவடை பண்ணிடலாங்க. இதில் எருவு மட்டும் நம்ம அப்பப்போ 4 ஒவ்வொரு கை மட்டும் தூவினோம்னா போதுங்க. பெருசாக அதுக்கு பராமரிப்பு நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் நிழல்ல தூக்கி வச்சுருங்க, சரியாக போயிடும். வாங்க அடுத்தது பச்சை முல்லை பார்க்கலாம். இதுவும் என்னுடைய தோட்டத்து செடி தாங்க. இது தரையில் வச்சுருக்கேங்க. பச்சை முல்லை வந்து பார்த்திங்கன்னா, பச்சை முல்லையிலே 3 வகை வச்சுருக்குறேங்க. ஒன்று வந்து பால் முல்லை, இன்னொன்று வந்து க்ரீன் கலராகவே இருக்குங்க. இன்னொன்று வந்து ஊசி மாதிரியே இருக்குங்க. அந்த பூ பார்த்திங்கன்னா ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 வகை முல்லைப்பூ செடிங்க இது. இது பார்த்திங்கன்னா நல்ல வாசங்க. நம்ம கடையில் வாங்குகிற பூவினுடைய வாசம் வேறங்க, இந்த பச்சை முல்லைனுடைய வாசம் வேறங்க. அதனால் இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த முறை தாங்க இந்த செடி இவ்வளோ பெருசு வளர்ந்து எனக்கு நிறைய பூ கொடுத்துருக்கு. அதனால தான் சரி இதையும் உங்களுக்கு வந்து ஒரு பூ வீடியோ கண்டிப்பாக என் வீடியோவில் இருக்குங்க. நீங்கள் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்றதுனால தான். பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு அந்த பூவை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவில். இது உங்களுக்கு வந்து நான் பறித்து உங்களுக்கு வந்து கட்டி இது எவ்வளோ வந்திருக்குது அப்படின்றதையும் நான் காட்டுறேங்க. எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். நல்லா கொத்து கொத்தாக தாங்க இது அரும்பு எடுக்கிறதே. ஒன்று ஒன்றெல்லாம் எடுக்காதுங்க. இது நல்லா கொத்தாக நீட்டாக எவ்வளோ நீட்டுக்கு அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். நல்ல ரகங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு மேலே இருந்துச்சுங்க. இந்த வருஷம் தான் நான் ரொம்ப அடியோடு கட் பண்ணி விட்டுட்டுங்க. அதனால கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குதுங்க. இல்லைன்னா இது நான் மேலே ஏறி பறிக்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க செடி. அந்த அளவுக்கு செடி என்றைக்கும் மேலே ஹைட்டாக இருந்ததுங்க. இந்த முறை நான் வந்து அடியோடு கட் பண்ணி விட்டுட்டேங்க. அடியோடு கட் பண்ணதுனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சுங்க. இதுதாங்க பால் முல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த முல்லை. தலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குங்க தலைப்பாகம். காம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பச்சை முல்லை அளவுக்கு நீளம் வராதுங்க, கொஞ்சம் குட்டியாக இருக்குங்க. பச்சை முல்லை தாங்க நல்லா நீளமாகவும் இருக்கும், தலையும் குண்டாக இருக்குங்க. இவ்வளோ பூ வந்திருக்குது பாருங்கள். இதுவே உங்களுக்கு வந்து டம்ளரில் நாம் அளந்தோம்னா ஒரு டம்ளர் பூ வருங்க. இந்த வில்லேஜ் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா டம்ளரில் போடுவாங்க, பூ விற்பாங்க டம்ளரில். ஒரு டம்ளர் இவ்வளோ ரேட்டு, ஒரு டம்ளர் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு டம்ளர் கணக்குங்க இது. பாருங்கள் கட்டி பாருங்கள். கனகாம்பரம் நடுவில் கொஞ்சம் வச்சு அதை டிசைனாக கட்டியிருக்கேன் பாருங்கள். 3/4 முழம் வருதுங்க. நான் வந்து 4 நாளாக வச்சு கட்டியிருக்கிறேங்க. அதுவே நம்ம கடையில் கட்டுற மாதிரி 2 வச்சு கட்டினோம்னா ஒரு முழத்துக்கு மேலே வருங்க. நான் வந்து 4 நாளாக வச்சு கொஞ்சம் நெருக்க கட்டிடுறதுங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது நம்ம 2 வச்சு கட்டியிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு முழத்துக்கு மேலே வருங்க. பாருங்கள் மலர்ந்தா எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டிக்கிறேன் பாருங்கள். பூ சூப்பராக இருக்குதான்னு கமெண்டில் கொடுங்க. இது வாசம் பார்த்திங்கன்னா நல்ல வாசங்க இந்த பூ. பாருங்கள் இப்போ மலர்ந்த பின்னாடி ஒரு முளமே வருது பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம கீரை செடிங்க. நம்ம இதில் வந்து கீரையும் ஒரு முக்கியமான பங்குங்க நம்ம வீடியோவில். இது வந்து பசலைக்கீரைங்க, சிலோன் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதையும் நான் வந்து தரையில் வச்சுருக்கேங்க. அந்த மல்லிகைப்பூ செடி முல்லைப்பூ செடிக்கு நடுவில் இது இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா தன்னாலே இது வந்து விதை உளுந்து தன்னாலே உற்பத்தி ஆகிக்கிறதுங்க. இது வந்து நம்ம பிசருக்கெலாம் சாப்பிடுவாங்க, பிசர்க்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீரை இன்னொரு பேரும் இருக்குதுங்க, பிசர்க்கீரைன்னு சொல்லுவாங்க. பிசர் இது ஆனால் உண்மையிலே நல்லாவே குறைக்குதுங்க. ரெடியூஸு நம்மளுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டோம்னா நல்லா குறையுதுங்க. இந்த கீரை வந்து நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்காத, ஒரு மருந்து அடிக்காத நாம்ளே பார்த்து பார்த்து வளர்த்துறதுனால நம்மளுக்கு இந்த கீரை அன்ஹெல்த்தி வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால் வாரம் ஒரு 2 டைமாவது கீரை கலந்துக்கணுங்க உடம்புக்கு. அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்குங்க. பாருங்கள் இவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன். சும்மா ஒரு வட்டம் பறித்தாவே எனக்கு ஒரு வேலைக்கு கீரை பறிச்சிருவோங்க. அந்த அளவுக்கு கீரை வந்து வளர்ந்துருங்க. இந்த அளவுக்கு தளன்னு பாருங்கள் எப்படி இருக்குது.
பூ இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காயும் மாறிடுங்க. அந்த காயெல்லாம் நம்ம கிள்ளி திருப்பி நிலத்துக்கே போட்டு விட்டோம்னா அது அப்படியே விதையாக உருவாகி மறுபடியும் புது இளஞ்செடியாக நம்மளுக்கு வந்துடுங்க. நல்லா இருக்குங்களா? கீரை நல்லா சூப்பரான கீரைங்க. நல்லா இருக்குங்க சாப்பிட. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 முட்டையை உடச்சி விட்டு வறுத்து சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். வாங்க பச்சை மிளகா அறுவடையை பார்க்கலாம். இன்றைக்கி பச்சை மிளகா மறுபடியும் அறுவடை பண்ணேங்க. அதனால் சரி அதை உங்களுக்கு காட்டலான்ட்டு காட்டுறேங்க. இது நல்லா வாசம் நல்லா இருக்குதுங்க. இந்த பச்சை மிளகானுடைய டேஸ்ட்டு எனக்கு இந்த மிளகா ரொம்ப பிடிச்சதுங்க. அதனால் சமையலுக்கு போட்டால் நல்லா ருசியை கொடுக்கறதுனால இப்போ அதிகமாக இந்த பச்சை மிளகாயை நான் யூஸ் பண்ணுறேங்க சமையலுக்கு. அதனால் காலியாயிட்டா உடனே வந்து பறிச்சிருவேங்க. அந்த அளவுக்கு மிளகா வந்து இருக்குதுங்க செடியில். இப்படியும் வாரம் நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ மிளகாய்க்கு வந்துடுதுங்க. உங்களுக்கு அந்த எவ்வளோ மிளகா வந்திருக்குதுன்றதையும் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேங்க. அதையும் பாருங்கள். மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கமெண்ட் கொடுங்க. நான் உண்மையிலே வந்து இதை நான் சொல்லி தான் ஆகணுங்க. கமெண்ட்டு நல்ல கமெண்ட்டு கொடுக்குறீங்க. எனக்கு என்கரேஜ்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் தாங்க எனக்கு இருக்குது. அதனால் வந்து அதை பார்க்க தான் வீடியோ நம்ம இப்படி பேசணும், இப்படி போடணும் அப்படின்ற இதே எனக்கு வருதுங்க. அதனால் அதை அந்த கமெண்ட்டு தான் எனக்கு என்னுடைய பூஸ்டர்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்டு கொடுத்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றிங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா காரம் நல்லா உரைக்குதுங்க. குண்டாகுங்குது, சின்னதாகுங்குதுங்க. சட்டுன்னு நம்மளுக்கு மிளகா கைக்கு கிடச்சிருதுங்க. இது பாருங்கள், மிளகாவை 1/4 கிலோவுக்கு வருங்க, மேலேயே வருங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க தட்டு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் நல்ல கமெண்ட்டாக கொடுங்க. பாய்.